ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம டெய்லி டோஸ் சேனல். நான் உங்கள் கமல்ஜி. இன்றைக்கி 9th தமிழில் இயல் 1 to 4லேருந்து 100 முக்கியமான கொஸ்டின்ஸ் ரிவிஷன்ஸ் பண்ண போகிறோம். அதனால் இயல் 1 to 4 படித்தவங்க இதை ஒரு டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணி பாருங்கள். படிக்காதவங்க இந்த 100 கொஸ்டின்ஸையுமே தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. கால்டுவெல்லின் திராவிட மொழி ஒப்பிலக்கணம் எந்த வருஷம் வந்துச்சு? 1856. திராவிட மொழிகளின் எண்ணிக்கை 28. சரிங்களா? உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. வணக்கம் வள்ளுவா அப்படிங்கிற கவிதை நூலுக்கு 2004 வருஷம் ஈரோடு தமிழன்பன் சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பார். தமிழ் விடு தூது குறிப்பிடும் குணங்கள் எத்தனை குணங்கள்? 10. வண்ணம் 100, சுவை 9. அன்னம் முதல் வண்டு ஈராக 10ம் தூது அனுப்பப்படுகிறது. தமிழ் விடு தூதில் குறிப்பிடப்படும் கன்னிகள் 268. உவேசா 1930ஆம் ஆண்டு தமிழ் விடு தூதுவை முதலில் பதிப்பித்தார். பகுவது உறுப்புகள் டேஷ் வகைப்படும்? 6 வகைப்படும். உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போ? ஜூன் 5. கல்லணை நீளம் 1080, அகலம் 40 to 60 அடி, உயரம் 15 to 18 அடி. ஸோ இதெல்லாமே நம்பர்ஸ் ஓரியன்டாக ஃபஸ்ட்டு 4 ஏழில் இருக்கிற கொஸ்டின்ஸுங்க. உணவு எனப்படுவது நிலத்தோடு நீரே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ற வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு. புறநானூரில் 18வது பாடல். 1829, அதுதான் சதி ஒழிப்பு சட்டமாக வந்திருக்கும். அந்த 1829இல் காவிரி நீர்ப்பாசனத்திற்கு தனி பொறுப்பாளராக இருந்தவர் சர் ஆர்த்தர் காட்டன். 1873இல் கோதாவரி ஆற்றின் குறுக்கே தவுளீஸ்வரம் அணையை கட்டினார். கவிஞர் தமிழ் ஒளியின் காலம் 1924 to 1965. பெரிய புராணத்தில் 63 பேர்களோட சிறப்பை பற்றி கூறுகிறது. சேக்கிலாரின் காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. இதெல்லாம் பாருங்கள், எல்லாமே புறநானூறு வரி. 9 நாளி உடுப்பவை 2. ஓகேங்களா? இது எதில் வரும்னா புறநானூறு 189. சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, புறநானூறு 312. யாதும் ஊரே யாவரும் கேளீர், புறநானூறு 192. பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே, புறநானூறு 183. தமிழில் ஏறத்தாழ 40 துணைவினைகள் உள்ளன. ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை இருக்குது? 42. 1 கிலோ ஆப்பிள் உற்பத்தி செய்ய 822 லிட்டர் தண்ணி தேவை. அது மாதிரி சர்க்கரைக்கு 1780, அரிசிக்கு 2500, காஃபி கொட்டைக்கு 18,900. சரிங்களா? ஸோ வீடியோவை பாஸ் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் மியூட்டில் போட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அது கரெக்டானு பார்க்குறதுக்கு சவுண்ட் வச்சு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. மணிமேகலையில் உள்ள காதைகள் 30 காதைகள். 1863 ராபர்ட் ப்ரூஸ்பூட் சென்னை பல்லாவரமில் ஒரு கற்கருவி கண்டுபிடிச்சார். அதுதான் இந்தியாவில் கண்டறியப்பட்ட முதற் கற்கருவி. 1914ஆம் ஆண்டு ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழாய்வில் முதுமக்கள் தாலிகள் கண்டெடுக்கப்பட்டது. தமிழ் வடமொழியோட மகள் கிடையாது, அது தனித்து எங்கும் மாற்றல் பெற்றதுன்னு சொன்னவர் கால்டுவெல். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலைன்னு சொன்னவர் அகத்தியலிங்கம். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை தனி ஒரு மொழி குடும்பத்தை சேர்ந்ததுன்னு சொன்னவர் FW எல்லிஸ். மொரிஷியஸ், இலங்கை நாடுகளில் பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது. ஒரு பூவோட மலர்ச்சியும் ஒரு குழந்தையோட புன்னகையும் புரிஞ்சுக்க ஒரு டிக்ஷனரி தேவையில்லை, நல்ல பாடலும் அப்படி தான். இது ஒரு குரூப் 4 கொஸ்டின். இந்த கூற்றை சொன்னவர் யாருன்னா ஈரோடு தமிழன்பன். தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். தமிழ் விடு தூது பாவகை கலிவெண்பா. பாண்டி மண்டலத்தின் நிலப்பகுதியில் உள்ள ஏரி கண்மாய். கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என பெயரிட்டவர் சர் ஆர்த்தர் காட்டன். முல்லை பெரியார் அணையை கட்டியவர் பென்னிக்விக். கவிஞனின் காதல் மேதினமே வருக தமிழர் சமுதாயம் தமிழ் ஒளி எழுதியிருக்காரு. காவிரியின் பாதையெல்லாம் பூவிரியும் கோலத்தை அழகுற, பெரிய புராணம் சோழ நாட்டை வர்ணிக்குது. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ, ஓகேங்களா, அப்படின்னு சேக்கிலார மீனாட்சி சுந்தரனார் பாராட்டுவார். அறம் பொருள் இன்பம் என முப்பொருளின் உறுதித்தன்மையை கூறும் துறை முதுமொழி காஞ்சி துறை. நீர்நிலைகளை உருவாக்குபவர்களை உயிரை உருவாக்குபவர்கள் அப்படின்னு சொல்லும் நூல் என்ன? புறநானூறு. சரிங்களா? ரொம்ப முக்கியமான கேள்விங்க. ரைட். தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகளின் பண்பாட்டு கருவூலம் புறநானூறு. சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன், இதெல்லாம் யார் எழுதியிருக்காரு? கந்தர்வன். தமிழ் நாகரிகமும் பண்பாடும் தட்சிணாமூர்த்தி. சரிங்களா? தமிழ் வரலாறும் தமிழர் பண்பாடும் ராசமாணிக்கனார். தமிழர் சால்பு வித்யானந்தன். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் ஏகதேச உருவக அணி. இந்த குறளில் இருந்த அணி என்னென்னா ஏகதேச உருவக அணி. தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் திருக்குறள்.
திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. தமிழக அரசின் கருவூல கணக்குத்துறையாக அலுவலராக பணிபுரிந்தவர் தான் நாகலிங்கம். சரிங்களா? பாருங்கள், இந்த 3 லைன்ஸ் பாருங்கள். பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின். பட்டி மண்டபம் பற்றி சொல்லியிருக்கு மணிமேகலை. பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை திருவாசகம். பண்ணாரும் கலைத்தறி பட்டி மண்டபம் கம்பராமாயணம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றுமே முக்கியங்க. பட்டி மண்டபம் பற்றி சொல்கிறது. புணர்ச்சி பொதுவாக 2 வகைப்படும். இதே விகார புணர்ச்சி எத்தனைனா 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல். அமராவதி ஆற்றங்கரையில் காங்கேய மாடு உருவம் பதித்த முதல் நூற்றாண்டை சேர்ந்த என்ன நாணயம்? சேரர் கால நாணயம். தமிழக மாட்டினங்களின் தாயினம் காங்கேயம். தமிழ் செவ்வியல் இலக்கியத்தின் பறவைகள். இது யார் எழுதியிருக்காருன்னா ரத்தினம். பிற அறநூல்களைப் போல் அல்லாமல் பொது அறம் பேணும் நூல் திருக்குறள். திருக்குறளில் கோடிங்கிற சொல் 7 இடங்களில் வரும். 7ங்கிற சொல் 8 குறட்பாக்களில் வரும். இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். 1938 உலகின் முதல் ஒளிப்படியை எடுத்தவர் யாருன்னா கார்ல்சன். ஓகேங்களா? செஸ்டர் கார்ல்சன். பாண்டெலிகிராஃப் என்ற தொலைநகல் கருவியை உருவாக்கியவர் ஜியோவானி ஜில்லி. ஓகேங்களா?